சத்தியத்தை படிப்பீர்கள்னு போடல, சத்தியத்தை கேட்பீர்கள்னு போடல, சத்தியத்தை அறிவு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க புரிந்து கொள்ளணும். சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது நீங்கள் புரிந்து கொண்ட சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்போம். இந்த மாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 22வது வசனத்துல, நீதிமொழிகள் 21:22, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். ஹல்லேலூயா. சோ ரெண்டு வார்த்தை சொன்ன இந்த வசனத்துல ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ஏறி பிடித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சுதந்தரித்து கொள்ளுதல். ரெண்டாவது ஒன்று, இடித்து போடுவான் அப்படின்னா தடைகளை உடைத்து போடுவான். ஆமென். நம்பர் 1 சுதந்தரித்தல், இன்ஹெரிட்டன்ஸ். நம்பர் 2 இடித்து போடுவான். he will destroy, அந்த தடைகளை உடைத்து போடுவான். இந்த ரெண்டு வார்த்தை இந்த மாசம் கர்த்தர் வாக்குத்தத்தமா கொடுத்தாரு. நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, நன்மைகளை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவாராக. ஹல்லேலூயா. நன்மைகளை சுதந்தரிப்பீர்களாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சுதந்தரிப்பீர்கள், சுதந்தரிப்பீர்கள். சரி, இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போற காரியம் ரொம்ப முக்கியம். போன வாரம் ஒரு செய்தி கேட்டோம், நான் பேசுறேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேவ ஞானம் எப்படிப்பட்டது, எது தேவ ஞானம், அந்த தேவ ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, இதை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, தேவ ஞானமா பிசாசின் தந்திரமா? எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமா, அடுத்த வாரம் கேட்ப, நீங்க என்ன சொல்லணும்? சொல்லணும். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 6, 7, 8. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 6, 7, 8. ம் 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 கர்த்தர் நல்லவர். ஞானமா தந்திரமா? இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க. இந்த சத்தியத்தை கொஞ்சம் நல்லா கேளுங்க. கேட்க தான் புரியும். அப்படியே பாதி தூக்க மயக்கத்துல கேட்டீங்கன்னா உள்ள ஒன்னும் போகாது. நல்லா விழிப்பா கேட்கணும். ஆமென். சொல்லுங்க, எப்படி கேட்கணும்? சொல்லுங்க, விழிப்பா கேட்கணும். அப்பதான் உள்ள போகும். சரி, ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தந்திரம் பிசாசின் ஆயுதம். நான் சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர், எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, ஆனா அவங்க சொன்ன ஸ்டோரி மட்டும் ஞாபகம் இருக்கு. நான் சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, பிசாசுக்கு மூளை இல்லை. ஏன்னா இயேசு கல்வாரி சிலுவையில பிசாசோட எதை உடைச்சாரு? தலைய உடைச்சிட்டாரு. மூளை எங்க இருக்கும்? அப்ப தலை உடைஞ்சிருச்சுன்னா தலையில என்ன இல்லை? அப்ப பிசாசு இப்ப மூளை இல்லை, அவனுக்கு வாளுதான் இருக்கு. அதனால இந்த வாளுன்னா அது எதை குறிக்கும்? நரி ரொம்ப தந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. வாளுனால என்ன சொல்லுவாங்க? அதை தந்திரம், ஒரு மாதிரி ட்ரிக்கா வேலை செய்யறது. அப்ப பிசாசு ஞானத்தோடு செயல்படுகிறவன் அல்ல, அவன் தந்திரத்தோடு செயல்படுகிறவன். நம்முடைய ஆண்டவர் தந்திரமாய் செயல்படுகிறவர் அல்ல, அவர் ஞானத்தோடு செயல்படுகிறவர். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த உலக காரியங்கள் தேவனுடைய காரியங்கள், இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம், தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஞானம் அல்ல. ஏன்னா இந்த உலகம் ஞானம் என்று எதை சொல்லுகிறது? பிசாசின் தந்திரங்களை சொல்லுகிறது. சொல்லுங்க.
ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்குல்ல, பல்லு விளக்குனா தானே அதெல்லாம் தெரியும். இந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்கு பாருங்க. நான் சின்ன பிள்ளையில குழந்தையில இருக்கும்போது, அல்லது எனக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் எதுல பல்ல விளக்குனாங்க? எல்லாம் வேப்பங்குச்சி, மண்ணு, அப்புறமேட்டுக்கு கறி, இதுல தான் விளக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோல்கேட் வந்த புதுசுல சொன்னாங்க, மண்ணு போட்டு விளக்குனா, கறி எல்லாம் போட்டு விளக்குனா பல்லு என்னவா மாறிடும்? கருப்பாயிடும், சிகப்பாயிடும். அதுக்கு ஒரு ஆடு ஒன்று வரும் பாருங்க. மண்ணு போட்டு விளக்கிட்டு ஈனு சிரிப்பாங்க, பல்லெல்லாம் சிகப்பா இருக்கும். கறியை போட்டு விளக்கிட்டு ஈனு பல்ல காமிச்சா பல்லெல்லாம் கருப்பா. இதே கோல்கேட் பேஸ்ட்டை போட்டு ஒரு ஆள் விளக்கிட்டு ஈனா அந்த பல்லுல ஒரு வெளிச்சம் அடிக்கும். டிங். பாத்துக்கிறீங்களா? நீங்களாம் பார்க்கல, நான் பார்த்தேன். அப்ப இந்த கோல்கேட் பேஸ்ட் போட்டு விளக்குனா பல்லு என்ன ஆயிடுதான்? வெள்ளையாயிடுது. அப்படின்னு உடனே எல்லா மக்களும் இந்த மண்ணை விட்டுட்டு, கறியை விட்டுட்டு, குச்சியை விட்டுட்டு எல்லாம் எங்க மாறிட்டாங்க? கோல்கேட்டுக்கு மாறிட்டாங்க. இப்ப போன வாரம் ஒரு ஆடு வந்துச்சு, அதுல பார்த்தா உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவே என்ன போட்டு விளக்கிட்டு இருந்தாங்க? இந்த உப்பை கறியில கலந்து, உப்பை மண்ணுல கலந்து தான் விளக்குனாங்க. அப்ப உப்பு போட்டு விளக்குனா தப்புன்னு சொன்ன அதே ஆளு இன்னைக்கு என்ன சொல்றான்? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? அடுத்து இப்ப இன்னொன்னு வந்திருக்குதான். என்னன்னா, கறியில தயாரிச்ச பேஸ்ட் வந்திருக்குது, கோல்கேட். வெள்ளை கலர் பேஸ்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அடுத்து கருப்பு கலர் வந்துருச்சா? ஏன்னா கறி துண்டுல பல்லுக்கு தேவையான சத்து இருக்கு, அதனால அதுல நாங்க பேஸ்ட் உருவாக்கிட்டோம். இததான் ஏன் அவங்க செஞ்சாங்க? ஹல்லேலூயா. ஒரு நல்ல விஷயத்த தந்திரத்தினால கெட்டதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி நல்ல விஷயத்தை பொய்யாக்கி இவங்க ஒரு காரியத்தை சாதிச்சுட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க நம்ம தந்திரமா என்ன பண்ணிட்டோம், மேல வந்துட்டோம், சாதிச்சிட்டோம் நினைக்கிறாங்க. இததான் கர்த்தர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை நான் பேசவில்லை, நான் தெய்வீக ஞானத்தை பேசுகிறேன். இந்த உலகம் ஞானம் என்கிற போர்வையில தந்திரத்தை பேசுகிறது, தந்திரத்தை பயன்படுத்துகிறது. எப்படியாவது மேல வந்துடணுங்க, எப்படியாவது முன்னேறணுங்க, எவனையாவது அடிச்சாவது புடிச்சாவது எப்படியாவது வந்துடணுங்க. இது தந்திரம். ஞானம் என்பது என்ன தெரியுங்களா? தேவன் காட்டுகிற பாதை செம்மையான பாதை. போன வாரம் நாம பிரசங்கத்துல எது ஞானம்னு சொன்னேன். பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? ஒரு 8 காரியம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சுத்தமானது, சமாதானமானது, சாந்தமானது. சோ அந்த தேவ ஞானம் என்பது மற்றவர்களை அடிக்கிறதோ, மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்குகிறதோ, மற்றவர்களை கீழே தள்ளுகிறது தேவ ஞானமா இருக்காது. எல்லோரோடையும் இணைந்து எல்லோரும் சேர்ந்து முன்னேறுகிற ஒரு காரியம் தான் தேவ ஞானம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை பேசவில்லை, நான் பரலோகத்தின் தேவ ஞானத்தை தேறினவர்களுக்குள்ளே பேசுகிறேன். யார் அந்த தேறினவர்கள்னா, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தான் தேறினவர்கள். ஆமென். ஏன்னா கீழே வசனம் போட்டிருக்கு பாருங்க, 8வது வசனம். இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. எதை அறியல? அந்த ஞானத்தை அறியல. அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில், அவனுக்கு புத்தி இருந்தா அவன் இயேசுப்பாவை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு என்ன இல்ல? முட்டா பையன். இதான் சொல்றாரு பவுல். ஹல்லேலூயா. அவனுக்கு உண்மையாலுமே அறிவு இருந்திருந்தா பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு அறிவு இல்ல, ஞானம் இல்ல, அதனாலதான் செஞ்சான். அதனால ஞானம் உள்ளவர்களுக்கு நான் பேசுகிறேன். யார் அந்த ஞானம் உள்ளவர்கள்? தேவனை அறிந்தவர்களே ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் நம்ம போன வாரமும் தியானிச்சோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 21ல பார்த்தோம். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். அப்ப தேவனை அறியாமல் இருக்கிறவர்கள் சுய ஞானத்தினால் செயல்படுகிறார்கள், தேவனை அறிந்தவர்கள் தேவ ஞானத்தினால் செயல்படுகிறார்கள். அப்ப எது உண்மையான ஞானம்? தேவனை அறிவதுதான் உண்மையான ஞானம். மற்றது எல்லாமே தந்திரம். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதுல செயல்படுகிறீர்கள்? சொல்லுங்க. பிசாசின் தந்திரமா, தேவனின் ஞானமா? ஹல்லேலூயா. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? அப்படியே வாங்க 2வது அதிகாரம் வசனம் 7வது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே
தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனம் யாருக்குன்னா தேவனை அறிந்த ஞானம் உள்ளவர்கள், அவங்களுக்கு தான் இந்த வசனத்தை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே, அதோட அர்த்தம் என்ன? உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் நம்முடைய மகிமை, அந்த நம்முடையனா யாரு? திரும்ப படிங்க வசனத்தை பாருங்க. நம்முடையன் யாரை பத்தி சொல்றாரு? அந்த நம்முடையன்ற வார்த்தை யாரை குறிக்குது? நம்மள, உங்களை, என்ன? our glory, for our glory. இதுல இது எழுதப்பட்ட மூல பாஷை கிரேக்க மொழியில் என்ன அழகா போட்டிருக்கு, for our own glory. என்னுடைய நன்மைக்காக ஆண்டவர் ஒரு ஞானத்தை ரகசியமாய் மறைத்து வைத்திருந்தார். அதுதான் அங்க போட்டிருக்கு, மறைக்கப்பட்டதும் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்ததுமான அந்த ஞானத்தை இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானம் எப்ப மறைக்கப்பட்டதா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ரகசியமாய். அந்த ஞானம் யாருக்காக? அந்த ஞானம் யாருக்காக? அது அந்த வார்த்தை போட்டிருக்கு, நம்முடைய மகிமைக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய பெருக்கத்திற்காக, நீங்க நல்லா இருக்கணும், ஞானமா இருக்கணும், உங்களுக்காக தேவன் ஒரு ஞானத்தை மறைத்து வைத்திருந்தார், ரகசியமா வைத்திருந்தார். எப்பங்க வச்சாரு? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே, பூமி படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ரகசியமாய் வைத்திருந்த அந்த தெய்வீக ஞானம் இப்பொழுது இயேசு மூலமாய் வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. புரிஞ்சவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா சொல்லட்டுமா? அந்த ஞானமே இயேசுதாங்க. இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ நீங்க அந்த ஞானத்தை வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட ஞானம், ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த ஞானம் இன்று எனக்குள் இருக்கிறது. அந்த ஞானம் இயேசுவா இருக்கிறார். எனக்குள்ள இருந்து இயேசு வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? ஞானமாய் வெளிப்படுகிறார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்குள்ள ஞானம் இருக்கு சொல்லுங்க. திரும்பவும் கேள்வி கேட்கிறேன், நீங்கள் ஞானத்தோடு செயல்படுகிறீர்களா, தந்திரமாய் செயல்படுகிறீர்களா? எப்ப ஒரு முடிவெடுத்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் உங்களை பார்த்து இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கொள்ளணும். என்ன, நான் ஞானத்தோடு செயல்படுகிறேனா, தந்திரமாய்? சரி, இது தேவன் ஞானம். இப்ப அடுத்து இன்னொரு காரியத்தை தியானிக்கலாமா? எடுத்து வாசிங்க, பிசாசை பத்தி பார்ப்போம். எபேசியர் 6:11 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. எபேசியர் 6:11. போதும். பிசாசின் தந்திரங்கள். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. முன்ன வாசிச்சோம் தேவன் ஞானம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்ப பிசாசு இடத்துல என்ன இல்ல? ஞானம் இல்ல. தேவன் இடத்துல என்ன இல்ல? தந்திரம் இல்ல. ஆமென். சோ பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த இடத்துல தந்திரம்ன்றது அழகா போட்டு, ஸ்கீம்ஸ் ஆஃப் தி டெவில். அந்த ஸ்கீம்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு திட்டம். பிசாசு உங்களை கவுக்கணும், கீழே தள்ளணும், எப்படியாவது உங்களை அழிக்கணும்னு சொல்லி அவன் பல்வேறு திட்டங்களை தந்திரமாய் போடுகிறான். இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன், தந்திரமாய் போடுகிறான். தந்திரம் கண்ணுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தந்திரம் கண்ணுக்கு தெரியுமா? தந்திரம் எப்பயுமே எங்க செயல்படும்? நமக்கு தெரியாம, நமக்கு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி, நமக்கே தெரியாம சைலண்டா கார்னர்ல, மூளையில ரகசியமா தான் தந்திரம் செயல்படும். பிசாசு அப்படிதான் செயல்படுவான். பிசாசு அப்படிதான் செயல்படுவான். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்க, விழித்திருங்க. உங்க எதிராளியாகிய சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று. இந்த நாய் வெறி பிடிச்சிச்சுன்னா அது எப்படி அலையும்? யானை மதம் பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிசாசு வெறி பிடித்தவனை போல யாரை கீழே தள்ளலாம், யாரு எப்படியாவது உடைக்கலாம், அவங்க வாழ்க்கைய குடும்பத்தை உடைக்கலாம், தொழிலை உடைக்கலாம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், சுற்றி திரிகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11. அடுத்தது வாசிங்க. அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னா தெரிந்தவைகளே. திரும்ப திரும்ப பிசாச பத்தி சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் எந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? சத்தமா சொல்லுங்க. தந்திரம், 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 தந்திரம். ஆனா ஆண்டவரை குறிச்சு வருகிற எல்லா இடத்துல என்ன வார்த்தை வருது? ஞானம், 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 ஞானம். அல்லேலூயா. உங்களுக்கு எது வேண்டும்? உங்களுக்கு எது வேண்டும்? சரி, இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ன? பிசாசின் தந்திரங்களை தேவன் ஞானத்தோடு எதிர்க்க வேண்டும். இன்னொரு முறை சொல்லட்டா? பிசாசின் தந்திரங்களை தேவன் ஞானத்தோடு எதிர்க்க வேண்டும். சேர்ந்து இப்ப நீங்களா சொல்லுங்க இந்த வார்த்தையை. பிசாசின் தந்திரங்களை தேவன் ஞானத்தோடு எதிர்க்க வேண்டும். ஆமென். பிசாசிட்ட போய் உங்க படிப்பறிவை காமிச்சீங்கன்னா கீழே தள்ளிடுவான். பிசாசிட்ட போய் உங்க செல்வம், உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய என்னது சரீர பலன், இதெல்லாம் காட்டுனீங்கன்னா அவன் உங்களை சாப்பிட்டு போயிடுவான். பிசாசு தோற்கடிக்கப்படுகிற ஒரே இடம் எதுன்னா தேவன் ஞானம், தேவன் ஞானம், தேவன் ஞானம். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஞானம் இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க. அததான் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். ஆதி முதல் காலம், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மறைக்கப்பட்டதும் ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்குள் வெளிப்படுகிறது. உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. அந்த ஞானத்தை வெளியே கொண்டு வரணும். எனக்குள்ள இருக்கிற ஞானத்தை நான் வெளியே கொண்டு வரணும். ராமேன் சொல்லுங்க பாப்போம். உங்க பிரச்சனைகளை எப்படி கையாளணும், எப்படி அணுகணும்னா இந்த ஞானத்தை பயன்படுத்தி அணுக வேண்டும். இந்த ஞானத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், தந்திரம் அல்ல. இப்ப நல்லா கவனிங்க. ஏன் சில நேரத்துல தேவ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட, அல்லது தேவ பிள்ளைகள் ஊழியக்காரங்க, அல்லது ஜெப வீரர்கள், தேவனை அறிந்தவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கணும்னு ஏன் சொல்றோம்னா, ஞானம் யார் இடத்துல இருக்கும்? ஞானம் யார் இடத்துல இருக்கும்? தேவனை அறிந்தவர்களிடத்துல தான் ஞானம் இருக்கும். தேவனை அறியாதவர்களிடத்துல என்ன இருக்கும்? தந்திரம் இருக்கும். இப்ப ரட்சிக்கப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் உங்க குடும்பத்தை பத்தி ஆலோசனை கேட்டீங்கன்னா அவர் ஞானத்தை சொல்லுவாரா, தந்திரத்தை சொல்லுவாரா? நான் பேசுறத போய் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. தந்திரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா? தந்திரத்தோட முடிவே என்ன தெரியுமா? எப்படி கவுக்கலாம், எப்படி கீழே தள்ளலாம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. எந்த சூழ்நிலையில, எந்த காரியமானாலும் நான் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்கள், நான் போக வேண்டிய இடம் தேவன் ஞானம் வெளிப்படுகிற இடமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் ஞானம் மிகவும் வல்லமையுள்ளது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், சுற்றி திரிகிறான். தந்திரம், அவனோட தந்திரத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். பிசாசு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான். ஸ்ட்ராட்டஜினா என்னது? திட்டங்கள். அந்த தந்திரத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, அந்த தந்திரத்தை எப்படி வெளிப்படுத்துறது, அதுக்கு ஒரு சில திட்டங்களை வைப்பான்.
அந்த திட்டங்களை நீங்க புரிந்து கொண்டால் ஈஸியா பிசாசை நீங்க கீழே தள்ளலாம். ஞானத்தை கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குடும்பத்துக்கு போன வருஷம் நினைக்காதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்காக கூப்பிட்டு இருந்தாங்க. வெளியே ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அப்ப கணவன் மனைவி, அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், எப்ப நாங்க குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களுக்குள்ள எப்படியாவது ஒரு வகையில சண்டை வந்துருது. இந்த சண்டையினால் நாங்க 2 பேர் பிரிஞ்சிடறோம். கடைசியில் நாங்க எடுக்கிற முடிவு தவறான முடிவாயிடுது. இந்த தவறான முடிவுனால எங்க குடும்பமே பாதிக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு, எங்க பிள்ளைக்கு கல்யாணம்ன்ற விஷயத்துல நானும் என் கணவனும் சேர்ந்து ஜாம் பண்ணி முடிவெடுக்கலான்னு முந்தின நாள் பேசுவோம். அன்னைக்குள்ள எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடும், கருத்து வேறுபாடு வந்துடும். ஸோ நாங்கள் 2 பேரும் உட்காந்து என்ன பண்ண மாட்டோம், ஜாம் பண்ண மாட்டோம், சரியான முடிவு எடுக்க மாட்டோம். என் இஷ்டத்துக்கு நான் முடிவு எடுப்பேன், என் வீட்டுக்கார இஷ்டத்துக்கு அவர் முடிவு எடுப்பாரு. 2 பேரும் வேற வேற முடிவு எடுத்து கடைசியில இந்த பிரச்சனை என் பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்குது. அல்லேலூயா. அடுத்தது நான் வேலைக்கு போகணும். சரி, இந்த வேலைக்கு போலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல 2 பேர் ஜாம் பண்ணலான்ட்டு போய் ஒரு ரூம்குள்ள கதவை சாத்திட்டு பைபிள் எடுத்துட்டு போய் உக்காந்துட்டோம். ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. அன்னைக்கு ஜெபம் பண்ணவே இல்லை, 2 பேரும் ஒரு வாரம் பேசவே இல்லை. நானும் இவர்கிட்ட என்ன போய் கேட்கறது, நானும் வேலைக்கு போயிட்டேன். கடைசியில் அந்த வேலையில எனக்கு 3 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு. அல்லேலூயா. இது நல்லா கவனிங்க. சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் பிசாசு அவர்களை தந்திரமாய் பிரித்து தவறான முடிவை எடுக்க வைக்கிறான். அந்த தவறான முடிவே அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவரா, அவர்கள் எடுத்த முடிவா? சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா? கை உயர்த்துறாங்க சொல்லுங்க. இதுதாங்க தந்திரம். இந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். முன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை சொல்றேன். என்னது? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? முன்ன ஒரு வார்த்தை சொன்ன, அடுத்த வாரம் கேட்பேன்னு சொன்ன. என்ன வார்த்தை? சொல்லாம உங்களை விடவே மாட்டேன். சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்களை தேவன் ஞானத்தோடு எதிர்க்க வேண்டும். வேணா எழுதி வைக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒண்ணு சொல்றேன். என்ன தெரியுங்களா? சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் விபரீதம் பெருசா இருக்கும். சரியான நேரத்துல தவறான முடிவுதான் பிரச்சனைகளை உருவாக்கும். உங்க பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்க பிரச்சனைக்கு காரணம் பிசாசு கிடையாது. என்னங்க? உங்க பிரச்சனைக்கு காரணம் இட்ஸ் யுவர் ஓன் டெசிஷன், உங்களுடைய முடிவு. சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்காதபடி தவறான முடிவு எடுக்கும் போது அந்த தவறான முடிவு என்னை தவறான பாதைக்கு நடத்துகிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடாத. பிசாசு சொன்னா இந்த பழத்தை சாப்பிடு. இப்ப சாப்பிட்டது யாரு? சொல்லுங்க. பிசாசு ஆலோசனை தான் கொடுத்தான், எடுத்துட்டு வந்து வாயில வச்சு என்ன பண்ணல, ஊட்டல. அதை எடுத்து சாப்பிட்டது யாரு? எப்பயுமே உங்களுக்கு நீங்க ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல ஒரு இடத்துல இருக்கும்போது பிசாசுடைய ஆலோசனைகளும் வரும், தேவனுடைய ஆலோசனைகளும் வரும். அந்த நேரத்துல தேவ ஞானத்தை பயன்படுத்தி சரியான முடிவை எடுப்பது உங்கள் வேலை. உங்கள் வேலை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுப்பது நம் வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரியான நேரத்துல உங்களை குழப்பி தவறான முடிவு எடுக்க வைப்பதற்காக பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறான். இதுதான் பிசாசோட ஸ்ட்ராட்டஜி, இதுதான் தந்திரம். அந்த பிரதர் சொன்னார்ல, பிள்ளையோட கல்யாணம்ன்ற விஷயத்துல ஒரு தவறான முடிவு. கடைசியில அந்த சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷமா என்னமோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அப்புறம் அங்க ஒரே சண்டனை அனுப்பிவிட்டு ஒரு 3 வருஷமா வீட்டிலே வச்சிருக்கிறாங்க. பொண்ணு வீட்டிலே இருக்கு. போய் மாப்பிள்ளையோட வாழல, பிரிஞ்சிருந்தாங்க. அப்புறம் ஜோம் பண்ணி பாண்டர் கிருபையில 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த மாப்பிள்ளை வீடு சரியில்லை, மாப்பிள்ளையும் சரியில்லை. இதை சரியா விசாரிக்காம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு பாண்டர் கிருபையில ஆண்டவர் அவங்களை கட்டி எழுப்பிட்டார்.
சோ நான் என்ன சொல்ல வரேன், சரியான நேரத்துல சரியான முடிவை எடுப்பது என் வேலை. அதுக்கு உதவி செய்யதான் கர்த்தர் தம்முடைய ஞானத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஞானம் எவ்வளவு முக்கியம்? ஆமென். புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல எப்ப முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சமாதானமா எடுக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 3:13. ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. போதும். ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. யார் ஞானி? ஞானம் உள்ளவன் தான் யாரு? ஞானி. இப்ப சொன்ன யார் ஞானம் உள்ளவர்கள்? நான் தான். தேவ பிள்ளைகள் இடத்துல தான் என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும். அப்ப யார் ஞானி? உங்க இதயத்துல கையை வச்சு சொன்ன, நானும் ஒரு ஞானி. தைரியமா சொல்லுங்க, நானும் ஒரு ஞானி. முற்றும் துறந்த ஞானி அல்ல, தேவனால் நான் ஞானியாக்கப்பட்டிருக்கிறேன். நானும் ஞானி. ஆமென். சரி. சோ இப்ப ஞானவான்களுக்கு நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை வாசிங்க. ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தம். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. சாந்தம்னா என்ன அர்த்தம்? சாந்தம்னா என்ன அர்த்தம்? அமைதி, பீஸ்ஃபுல் மைண்ட், ஒரு காம்னஸ், அமைதி. அப்ப ஞானம் எங்க வெளிப்படுமா? அதாவது இந்த இடத்துல ஞானம் வெளிப்படுவதற்கான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலையை சொல்றாங்க. எந்த சூழலில் ஞானம் வெளிப்படும்? சாந்தம், அமைதி இருக்கிற இடத்துலதான் எது வெளிப்படுமா? அப்ப அமைதி இல்லாத இடத்துல எது வெளிப்படாது? ஹல்லேலூயா. நீங்க ஞானமா முடிவெடுக்கணும்னா அந்த சூழ்நிலை, அந்த இடம், அந்த நேரம் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சாந்தம். அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா அது ஞானமான முடிவு அல்ல. கோபத்தோடு எடுக்கிற முடிவு ஞானமான முடிவு அல்ல. ஒரு விரோதத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவு ஞானமான முடிவு அல்ல. அல்லது பழிவாங்கணும், வைராக்கியம், அந்த நேரத்தில் அல்ல. சாந்தமாக அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல தான் ஞானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க பதட்டப்பட்டு எடுத்த முடிவு சரியா, சாந்தமா அமைதியா நல்ல மனநிலைமையோட எடுத்த முடிவு சரியான்னு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்க. என்ன பார்த்து நானே கேட்டேன். ஆமென். இந்த சாந்தத்தோடு எடுக்கிற முடிவு தான் ஞானத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஞானம் வேணும்ன்றீங்க? ஞானம் வேணும்னு சொல்ல மாட்டேன், ஞானம் இருக்குது, இப்ப ஞானம் வெளிப்படணும். ஆமென். வசனத்தை வாசிங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 31வது அதிகாரம். டைம் ஆச்சு, முடிச்சிடலாம். யாத்திராகமம் 31வது அதிகாரம் வசனம் 3, 4, 5. வினோதமான வேலைகளை ம் 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 ம். ஹல்லேலூயா. இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா 2வது வசனத்துல பார்க்கிறோம். பெசலெயேல். யார் இந்த பெசலெயேல்? மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு அப்படின்ட்டு ப்ளூ பிரிண்ட கர்த்தர் யார் கையில கொடுத்துட்டாரு? மோசே கையில. ப்ளூ பிரிண்ட்னா என்னது? அவுட்லுக். இந்த பொசிஷன்ல, இந்த ஷேப்ல, இப்படி 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 கட்டணும் அப்படின்னு ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றம், ஒரு அவுட்லெட்டை வந்து மோசேட்ட கர்த்தர் கொடுத்தாரு. இதை கொண்டு வந்து மோசே யார்கிட்ட கொடுக்கிறாரு? பெசலெயேல்ட்ட கொடுக்கிறார். இந்த பெசலெயேல் வந்து ஒரு இஸ்ரவேல், அவர் கூட இருக்கிறார். இப்ப இந்த பெசலெயேல ஆண்டவர் எதால நிரப்புறாரா? தேவ ஆவி. அந்த வார்த்தை பாருங்க, கடைசியில பார்க்கிற 5வது வசனம். ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு
உண்டாக அவனை. இந்த தேவன் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொண்டான்? எத்தனை புக்க படிச்சான் சொல்லுங்க? எந்த லைப்ரரியில போய் படிச்சுட்டு வந்தான் சொல்லுங்க? பெசலெயேல் இந்த ஞானத்தை பெற என்ன செஞ்சான்? ஒண்ணுமே பண்ணல. ஆவியானவர் அவனை நிரப்பினார். இந்த ஆவியானவரே அவனுக்குள் இருந்து ஞானமாய் வெளிப்பட்டார். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக, அவனுக்குள் இருந்து வெளிப்பட, அவனுக்குள் செயல்பட அவனை தேவாவியினால் நிரப்பினேன். இந்த வசனங்களை நான் சொல்ற ஒரு சில வார்த்தையை பேனா இருந்தா குறிச்சுக்கோங்க. 3வது வசனத்துல பாருங்க. வினோதமான வேலைகளை யோசித்து செய்ய. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வினோதமான வேலைகளை யோசித்து செய்ய. அடுத்தது பாருங்க 5வது வசனத்துல சகலவித வேலைகளையும் யூகித்து செய்ய. மேல பார்த்தோம் என்ன வேலை? வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறான். அப்புறம் அடுத்து கீழே சகலவித வேலைகளையும் யூகித்து. அந்த யூகித்துன்னா அங்க என்ன போட்டுருக்குன்னா ஸ்கில்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்ப மோசே சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த கேருபீன்கள் இருக்கிற மாதிரி, அப்படி ரெக்கஸ் விரிஞ்சு இருக்கிற மாதிரி, கிருபாசனம் இப்படி இருக்கணும், அதுல தண்ணி இப்படி இருக்கணும், இந்த தூண் இப்படி இருக்கணும், இந்த ஷேப் இப்படி இருக்கணும், இத்தனை அடி இத்தனை உயரம், இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த பெசலெயேல் இந்த ப்ளூ பிரிண்ட்டை கையில வச்சுட்டு இதை செயல்படுத்துகிறவனா இருக்கிறான். இவன் அதை செயல்படுத்த அவனுக்கு தேவ ஆவி முக்கியமா இருந்தது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்? தேவன் ஞானம் யாருக்குள்ளிருந்து செயல்படும்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவர் இல்லாம ஞானம் செயல்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆவியானவர் இல்லாம ஞானம் செயல்படாது. ஆவியானவர் இல்லாம ஞானம் செயல்படாது. பெசலெயேல் அந்த ஞானத்துல யூகித்து யோசித்து வினோதமான வேலைகளை, அட்ராக்டிவான வேலைகளை ரொம்ப அழகா நேர்த்தியா செய்ய அவனுக்கு அபிஷேகம் தேவை. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு எதுக்கு அபிஷேகம்? சர்ச்சில வந்து கையை தட்டி 4 வார்த்தை அந்நிய பாஷை, ஷகரபா லகரகா, அவ்வளவுதான். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு சர்ச்சில வந்து ஷகரகதடரபா. இதுக்கு பேர் அபிஷேகமா? ஐயா, வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டும் அபிஷேகம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஜோம் பண்றதுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் அபிஷேகம் அல்ல. உங்க ஃபீல்டுல நீங்க வெற்றியாளர்களா இருக்கணும்னா உங்களுக்கு அபிஷேகம் வேணும். நீங்க செய்யற வேலையில சக்சஸா இருக்கணும்னா உங்களுக்கு வேணும் அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னா அபிஷேகம் வேணும். அபிஷேகம் வேணும். நீங்க கொத்தனாரா இருக்கலாம், தச்சரா இருக்கலாம், எலக்ட்ரிஷியனா இருக்கலாம், அப்புறம் சார்லஸ் நம்ம 2 பேர் மெக்கானிக்கா இருக்கலாம். யாரா வேணாலும் இருங்க. நீங்க இருக்கிற ஃபீல்டுல சக்சஸா இருக்கணும்னா, வெற்றியா இருக்கணும்னா உங்களுக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லைன்னா 100ல 1 தான் இருப்பீங்க. அபிஷேகம் இருந்தா 100 பேர்ல டாப்பா நீங்க தான் இருப்பீங்க. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய வல்லமை தான் உங்களை சிறந்தவர்களாய் மாற்றும். சிறந்தவர்களாய் மாற்றும். விசுவாசிக்கிறவங்க கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ராமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த பெசலெயேலை தேவன் அழைத்து அவனை நிரப்பி அவனை அபிஷேகித்து சிறந்தவர்களா மாற்றுகிறார். உங்களுக்கு தேவன் ஞானம் வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு தேவன் ஞானம் வேண்டும். எனக்கு தேவன் ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் பாருங்க, சாலமோன் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம் ஃபுல்லா அந்த அதிகாரம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிற வார்த்தை என்னன்னா, மிகுதியான ஞானம், புத்தி, மனோவிருத்தி. 24வது அதிகாரம் 29வது வசனம். விஸ்டம், கிரேட் இன்சைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஜனங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியை தாங்க. இந்த தேசத்தை எப்படி நடத்தணும்ன்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க. மனோவிருத்தி, கிரேட் இன்சைட்.
இதெல்லாம் உங்களுக்கு வேணும் தேவ பிள்ளைகளே. நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா உங்களுக்கு தேவ ஞானம் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி போனா, அந்த அம்மா சர்ச்சுக்கு வரவங்க, அந்த ஐயா சர்ச்சுக்கு வரமாட்டாரு ரொம்ப வருஷமா. ஆனா வீட்டுக்கெல்லாம் போனா ஜெபம்லாம் நல்லா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்குவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வரவே மாட்டார். அப்படியே அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே சிரிச்சு கலகலப்பா பேசும்போது அப்படியே சிரிப்பு வாக்குல ஒரு வார்த்தை விட்டாரு. என்ன, இந்த அம்மா சோறு கூட ஆக்காதியா, பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுயா. எங்க சோறு செய்யாதியா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும்னு அவசரமா பிள்ளைங்க கிளம்பிட்டு இருப்பாங்க. இது உள்ள ரூமை சாத்திட்டு ஆண்டவர் எனக்கு ஜோமன்னு சொல்றாரு அப்படின்னு போய் உள்ள போய் உட்காந்துக்குவாங்கய்யா. கடைசியில் நான் கடையில போய் ஹோட்டல்ல போய் என்ன பண்ணுது, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவையா அப்படிம்பாங்க. நான் சொல்லட்டுமா, இது தேவ ஞானமே கிடையாது. இதை அறிந்து கொண்டுதான் சாலமோன் சொல்றான், ஜனங்களை புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தார். நான் பேச எத்தனை பேர் புரியுது? அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அபிஷேகத்துல நிரம்புனாலே ஞானம் வெளிப்படும். ஞானம் வெளிப்படலைன்னா இன்னும் அபிஷேகம் வேலை செய்யலன்னு அர்த்தம். வேலை செய்யலன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு ஞானம் வேண்டும். பிசாசு தந்திரமாய் செயல், அவன் எவ்வளவு பெரிய தந்திரம் வேணாலும் யூஸ் பண்ணட்டுங்க. நான் முன்னெல்லாம் ரொம்ப பயந்தேன். இந்த பிசாசு விடுதலை ஊழியத்தில் இருக்கும்போது பிசாசை ஓட்டும் போது அப்படியே லிஸ்ட் போட்டு நான் வேணா காமிக்கிறேன். என் டைரியில அந்த விடுதலை ஊழியம் ஆரம்பத்தை செய்ய புதுசுல பிசாசு எப்படியெல்லாம் செயல்படுவான், எந்தெந்த ஆவியின் மூலம் செயல்படுவான்னு லிஸ்ட் எடுத்து வச்சேன். ஒரு 55-65 ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, அந்த ஆவி, ரத்த காட்டேரி ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி. எவ்வளவு லிஸ்ட் எவ்வளவு போனுச்சு? 50-55. சோ இந்த பேப்பரை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு பிசாசு ஓட்டும் போது என்ன பண்றது, ஒன்னொன்னா படிக்கிறது. ரத்த காட்டேரி ஆவியே ஏதாவது ஆக்ஷன் பண்ணுதா? அப்ப இந்த ஆவி கிடையாது. அடுத்த ஆவி என்னது? இந்த ஜாதகம் பார்ப்பாங்க பாத்துக்கிறீங்களா? அடுத்தது என்னது? அடுத்தது கோல் மூட்டுகிற ஆவியே. கோல் மூட்டுகிற ஆவியே ஒண்ணுமே பண்ணல, அமைதியா தான். அப்ப இந்த ஆவி கிடையாது. மரண ஆவியே அப்படின்னா உடனே நம்ம போ அப்படின்னு அவங்க பயத்துல இப்படி பாருங்க, இந்த ஆவிதான் இருக்குது. என்ன ஆவி? மரண ஆவி. மரண ஆவி. இப்பெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போட்டு எழுதி வச்சு ஓட்டுன பிசாசே ஓடல, தூக்கி எல்லாம் கிழிச்சு தூர போட்டு ஒரே ஒண்ணு, தேவனுடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீ என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பிசாசு போட்டுக்கோ, நீ என்ன தந்திரம் வேணாலும் போட்டுக்கோ, இங்கே என் இயேசு இருக்கிறார். இயேசப்பா முன்னாடி உன் தந்திரங்கள் நிர்மூலமாய் போகும். இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் விடுதலை ஊழியத்தை ரொம்ப ஈஸியா மாத்திட்டாரு. ரொம்ப ஈஸியா மாத்திட்டாரு. இப்பெல்லாம் யாருக்காவது ஜெபம் பண்ணும்போது அவங்க கீழே விழணுன்ற எண்ணமே கிடையாது. என்னோட விசுவாசம் என்ன தெரியுங்களா, அவங்க ஜெபம்னு என்னைக்கு உள்ள கால் வச்சாங்களோ அப்பவே விடுதலை ஆயிட்டாங்க. மேல கைய வைக்க தேவையில்லைன்ற வந்தாங்கன்னா ஒரே வார்த்தைமா நல்லா இருப்பீங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா, அவ்வளவுதான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்துக்கு முன்னாடி பிசாசோட எந்த தந்திரமும் ஒன்றுமில்லாமல் போகும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, உறவினர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்றாங்க, செய்வன பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அங்க ரத்தம், இங்க கோழி அறுத்து ரத்தம் போட்டுக்கிறாங்க, இதை அபகரிக்கணும், அப்படி பண்றாங்க. என்ன வேணா தந்திரம் பண்ணட்டும், தேவ ஞானம் எனக்குள் இருக்கிறபடியினால் பிசாசின் தந்திரங்கள் செயல்படாது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவ ஞானம் எனக்குள் இருக்கிறபடியினால் பிசாசின் தந்திரங்கள் என்னை ஒன்றும் செய்யாது, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு போராடி தந்திரம் பண்றாங்களா? கவலைப்படாதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. உங்க பிள்ளைகளை எப்படியாவது கீழே தள்ளணும் தந்திரம் பண்றாங்களா? வீடு அபகரிக்கணும் தந்திரம் பண்றாங்களா? நீங்க விசுவாசத்தோட சொல்லணும், தேவ ஞானம் எனக்குள் இருக்கிறபடியினால் பிசாசின் தந்திரங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள என்ன இருக்கிறது? எனக்குள்ள தேவ ஞானம் இருக்கிறது. அப்படி எல்லாரும் எழுந்துச்சு நிக்கலாமா? ஹல்லேலூயா. 2 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம் விசுவாசத்தோட.
உங்க பைபிள் எல்லாம் கீழே வச்சிடுங்க, கீழே வச்சிடுங்க. அநேக பலவீனத்தையும் போராட்டம் பிரச்சனை எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கம் பிரச்சனை பிசாசோட தந்திரம் என்ன ரொம்ப அழிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட சொல்ற வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். மனிதர்கள் எவ்வளவு பெரிய தந்திரம் வேணாலும் செய்யட்டும், பிசாசு எவ்வளவு பெரிய தந்திரம் வேணாலும் செய்யட்டும், நீங்க விசுவாசிக்கணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என் இயேசுவின் தேவன் ஞானத்திற்கு முன்பதாக எந்த தந்திரமும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஞானத்தால் நிரப்பப்பட்டவன். சொல்லுங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நீங்க விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, இயேசு எனக்குள் ஞானமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அதை தான் நம்ம வாசித்தோம். எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவன் ஞானமும் பலனுமாய் இருக்கிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்குள்ள ஞானமாய் இருக்கிறார். அந்த மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம், அந்த ரகசியம் என்னவென்றால் இயேசு எனக்குள் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா பேசுகிற வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமா செய்கிற காரியங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, மகளே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். தைரியமா சொல்லுங்க, எனக்குள் இயேசு ஞானமா இருக்கிறார், எனக்குள் இயேசு ஞானமா இருக்கிறார், எனக்குள் இயேசு ஞானமா இருக்கிறார். எந்த தந்திரமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த தந்திரமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நேரத்தில் விசுவாசமா நாம் ஒரு அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் ஒரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலக தந்திரங்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் ஞானம் பெரியது. வசனம் சொல்லுகிறது, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகமும் மனிதனும் நான் விழுந்துட்டேன்னு சொல்லலாம், ஆனா நான் சொல்றேன், நான் விழல, என்னை கைப்பிடித்து தூக்குகிற தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான், 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுப்புவான். ஏன்னா அவனோடு இருக்கிற தேவன் பெரியவர், அவனோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. நான் விழுந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் இழந்தவைகளை இரட்டிப்பான மடங்கு கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை, இயேசு என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருதயத்துல கைய வச்சு நல்ல தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் அப்பா என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை. என் ஆண்டவர் என்னை கட்டுவார், என்னை எழுப்புவார், என்னை மீண்டும் ஸ்தாபிப்பார். தேவன் ஞானம் எனக்குள் இருக்கிறபடினால் பிசாசின் தந்திரங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி ஆண்டவரே. இந்த
வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.